சாபங்களே இல்லாத சுத்தமான ஜாதகம் அப்படிங்கிறது இருக்குமா? இல்லை மேடம், கண்டிப்பாக ஒரு உயிர் கருவாகி பிறக்குது அப்படின்னா இந்த 13 விதமான அமைப்பில் ஏதோ ஒரு காரணம் இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். அது இருக்கிறதுனால தான் ஒரு குழந்தை கருவாகி பிறக்குது. சரிங்களா? இந்த 13 விதமான சாபத்தில் சாபமே இல்லாத ஒரு குழந்தை இருக்குன்னா அந்த குழந்தை கருவே ஆகாது. அது முத்தி மோட்ச நிலை இல்லைங்களா? அது இருக்கிறதுனால தான் நம்ம கண்டினியூஸாக தொடர்ந்துட்டு இருக்கோம். இப்போ இந்த 13 சாபத்தில் என்ன சாபம் இவங்களுக்கு அதிகமாக இருக்குங்கிறத பார்க்கணும், எத்தனை சதவீதம் அதிகமாக இருக்குங்கிறத பார்க்கணும். அதை பார்த்தோம்னா நம்ம அந்த சாபத்துக்கு உண்டான நிவர்த்தி என்ன அப்படிங்கிறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா பண்ண பாவத்தை சரி பண்ண முடியாது, ஆனால் அந்த பாவத்திலேருந்து தப்பிச்சு வாழ முடியும் இல்லைங்களா? ஏன்னா ஒன்று பண்ண பாவத்திலேயே மாட்டி நம்ம வாழ்க்கையை அழிச்சுக்கணும், இல்லை அதிலேருந்து தப்பிச்சு சுயமாக விதிக்கப்பட்ட கர்ம பலனில் வாழ்க்கையை வாழ்ந்து வேலை செஞ்சு வாழ்ந்து காட்டணும். இதுதான் இதுக்கான அர்த்தம். அப்போது ஒரு குழந்தை அம்மா வயிற்றில் கருவாகும் போதே இந்த விதிங்கிறது தீர்மானிக்கப்படுது. விதிங்கிறது என்னன்னா, அதாவது குழந்தை அம்மா வயிற்றில் கருவாகும் போதும் சரி 3 விதமான விதி இருக்கு மேடம். ஒன்று அம்மா வயிற்றில் குழந்தை கருவாகிற இடம், ரெண்டாவது குழந்தை கைகால் அசைக்கிற இடம், மூணாவது பெண்ணா பிறந்தால் மட்டும்தான் 3வது ஒரு விதி இருக்கு, அது பேர் ருது ஜென்ம விதி. சரிங்களா? முதல்ல கருவாகிற விதி பேர் பிரம்மசிஸ்திரம், ரெண்டாவது இருக்க விதி பேர் ததம், கைகால குழந்தை கருவில் அசைக்கும். அப்போது ஆன்மா தங்குற இடம் பிரம்மசிஸ்திரம். கைகால அசைக்கக்கூடிய இடம் என்னன்னா அந்த ஆன்மாவுக்கு ஏற்ற உடலா இல்லையாங்கிறத பார்க்கறது தான் ததம் அப்படிங்கிற கைகால் அசைக்கக்கூடிய இடம். ஆணா இருந்தால் இந்த ரெண்டு அமைப்பிலே விதி நின்றோம். பெண்ணா இருந்தால் 3வது ஒன்று இருக்கு, அது ருது ஜென்ம விதி. உடம்புல இருக்க பிளட் ரத்தம் தீட்டாவும் உதிரமாகவும் வெளியேற்றப்படும். இந்த ஆதிக்கத்தை சார்ந்து தான் விதிங்கிற அம்சம் பெண்களுக்கு முடிவாகுது.